வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கிங் மேக்கராக இருப்பார் என்றும் அதிமுக கூட்டணி சுமார் 80 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்று லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களின் ஐபிடிஎஸ் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசு கூறுகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வர் ஆவார் என்ற கருத்து கணிப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மு.க.ஸ்டாலின் மற்றும் விஜயை பெரும்பாலானோர் தேர்வு செய்ததாகவும், 2ஆம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதையடுத்து அண்ணாமலை, சீமான், கனிமொழி, உதயநிதியை பொதுமக்கள் தேர்வு செய்ததாக அவர் கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் கிங் மேக்கராக இருப்பார் என்று தெரிவித்த அவர், தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத தேர்தல் களமாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் 18 முதல் 19 வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் 39% பேர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், தவேக கூட்டணி 28.82% வாக்குகள் பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிப்பதாக அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் எந்த கட்சியும் கூட்டணி செல்லாத நிலையில் தவேக கூட்டணி என்ற பெயரில் எப்படி முடிவுகளை அறிவித்தீர்கள் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரசுடன் கூட்டணி செல்லும் என்ற அனுமானத்தில் கருத்து கணிப்பு நடத்தியதாக அவர் கூறினார். கருத்து கணிப்பு முடிவுகள் முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாகவும் ஒரு தலைப்பட்சமாகவும் உள்ளதாக செய்தியாளர்கள் கூறியதற்கு பதில் அளிக்காமல் மழுப்பினார். கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து சரமாரியாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய அவர் செய்தியாளர்களிடம் நீங்கள் எந்த ஊடகம் என்று கேள்வி எழுப்பினார். என்னடா இது உண்மையிலே இருக்கா இல்லையா, திமுக தாண்டி விஜய் வந்துருவாரு. ஆனா என்னன்னா, இந்த இளைஞர்கள் பெண்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, பெண்கள் நிறைய இடத்துல ரசிகர் படத்தை பார்த்தாங்களோ அது பத்தி இல்ல, பெண்கள் நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து திமுக ஆதரவு இருக்காங்களே, 3ஆவது இடத்துல அதிமுக இருக்குன்னு பார்க்கலாம். அண்ணாமலை அரசியல் சகோதரர் இப்போ இல்லை, இப்போ களத்தில் இருக்கிற ஆக்டிவ் பாலிசி இல்லை. ஆனால் ஆக்டிவ் பால் இருந்தது மக்கள் மீது கவரப்பட்டிருக்கு. ஸோ பெண்கள் இந்த முதல்ல படிச்சுங்கன்றப்ப ஆஃபரில் அவர் வராரு. ஸோ படித்தவங்க நாட்டு ஆளணுங்க அப்படின்னு கேட்குற போது அந்த இடத்துக்கு அவருக்கான முகம் இருக்கு. ஸோ அண்ணாமலை அதுக்காக பேஸில் இல்லாமல் போல, மக்கள் கவரப்படாமல் போல, மக்கள் மனதை கவர்ந்து விட்டார். சார் விஜய் இந்த எலெக்ஷனில் கவர்மெண்ட் உட்காருவா சார். கவர்மெண்ட்டுக்கு வந்து 2 பேருக்குமே உட்கார முடியாது. இந்த தேர்தலை பொறுத்தவரை 2 பேருக்குமே ஆபத்து. விஜய் என்ற ஒரு நபர் வந்து அதிமுகவுக்கு ஆபத்து, திமுக ஆபத்து. திமுக இன்னும் 10 பேரை சேர்த்தாலும் வாய்ப்பு இல்லை. இதே கலைஞரே ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இந்த எலெக்ஷனு ஒரு கிங் மேக்கரா விஜய் இருப்பார், எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்குமே பாதிப்பு. அது குறிப்பாக அதிமுக வந்து ரொம்ப பாதிப்பு. 80 தொகுதியில் டெபாசிட் இழக்குது. அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு, ஒத்துக்கிறேன். இல்லை நீங்கள் இல்லை அது டேட்டாஸ் என்கிட்ட இல்லைம்மா டேட்டாஸ் என்கிட்ட இல்லை. அதெல்லாம் எடுத்து 2000 IPDS.com.in போட்டு பாருங்க, அதில் ஏற்றிருக்கேன். நீங்கள் செல்லுலேயே ஓப்பன் பண்ணுங்க, IPDS.com ஓப்பன் பண்ணி பாருங்க. அதாவது பிரதர், எல்லா புள்ளி விவரங்களும் IPDS.com.in இணையதளத்தில் போடப்பட்டிருக்கேன். அதாவது 16 கேட்ட டேட்டாஸ் அதில் இருக்கு. டேட்டாஸ் போய் பாருங்க. ஓகே பாய், நன்றி. வெப்சைட் பாருங்க பிரதர், IPDS.com பாருங்க, வரும். இல்ல உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து இருந்தா அதை மறுக்கிற ஒரு விஷயம் கேளுங்க. ஒண்ணு அதாவது நீங்க ஒரு கட்சி சார்பான பார்வையோட கேள்வி கேட்கும் போது அவருக்கு அந்த என்ன இன்னொன்னு கேளுங்க. நீங்க ஒண்ணு கேளுங்க சார், பாலிடிக்ஸ் கேளுங்க ஒரு நிமிஷம். பாலிடிக்ஸ் இஸ் an art of possible. அரசியல் சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாம் ஊடகத்தில் வலிமையா இருக்கிறவங்க. அதே நேரத்தில் நாம விரும்புகிறோமோ விரும்பலையோ, கிராமப்புறங்களில் திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஊடுருவி இருக்கிறார். ஒன்று கேளுங்க, நான் பாரம்பரியமான திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவன், திமுகவை சார்ந்தவன், கலைஞர் முன்னிலையில் கூட பேசியிருக்கேன். ஆனால் என் பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைகள் இந்த முறை நீங்க போட சொல்லாதீங்க. இல்ல தங்கச்சி, அது அவர் தான் சொல்லல, அவர் தான் எடுத்தவர். தனியா நிக்கிறதுனால இன்னும் வலுப்பெறுவார். இல்ல இன்னும் வலுப்பெறுவார். அவர் முடிச்சிட்டாரு. அவர் தான் கதாநாயகன். அவர் தான் இல்லம்மா, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு. பாப்பா 26
தேர்தலுக்கு எடுக்கப்பட்ட கலாய்வை நான் விடப்பட்டிருக்கேன். சரியா? ஒவ்வொருத்தரும் உள்நோக்கத்தில் கட்டினா அதை வாங்க மாட்டேன்.